உன் ஜன்னல் பளிங்கிலாகும், உன் வாசல் வெளியிலாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாதி வெட்கமில்லை, துஞ்சாதி துக்கமில்லை, உன் இந்த இனிமேல் இல்லை. மலைகளும் விலகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெறலாம். கிருபையோ விலகாது, மென்மேலும் நீண்டு உயரலாம். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமே, நீந்திடாது இந்த தீதுமே. போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமே, நீந்திடாது இந்த தீதுமே. உன் ஜன்னல் பளிங்கிலாகும், உன் வாசல் வெளியிலாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாதே வெட்கமில்லை, துஞ்சாதே துக்கமில்லை, உன் இந்த இனிமேல் இல்லை. எதிரிகள் விழுவார்கள், உன் கொம்பு மென்மேலும் உயருமே. களஞ்சியம் நிரம்பிடும், முன் மாறி பின் மாறி பெய்யுமே. உன் தோட்டம் எங்கும் வண்ண பூக்கள் பூக்குமே, கனிகளாக காய்கள் காய்க்குமே. உன் தோட்டம் எங்கும் வண்ண பூக்கள் பூக்குமே, கனிகளாக காய்கள் காய்க்குமே. உன் ஜன்னல் பளிங்கிலாகும், உன் வாசல் வெளியிலாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாதே வெட்கமில்லை, துஞ்சாதே துக்கமில்லை, உன் இந்த இனிமேல் இல்லையே. வாழல தலையவாய், கீழின்றி மென்மேலும் மேலவாய். அலங்கத்தில் சமாதானம் சமாதானம், நீர் வாழும் அரண்மனைக்குள் சுகம் வரும். சந்ததிகள் சந்தானங்கள் சந்தோஷமே, ஆர்ப்பரிப்பின் சங்கீதமே. சந்ததிகள் சந்தானங்கள் சந்தோஷமே, ஆர்ப்பரிப்பின் சங்கீதமே. உன் ஜன்னல் பளிங்கிலாகும், உன் வாசல் வெளியிலாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாதே வெட்கமில்லை, துஞ்சாதே துக்கமில்லை, உன் இந்த இனிமேல் இல்லையே. உன் ஜன்னல் பளிங்கிலாகும், உன் வாசல் வெளியிலாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாதே வெட்கமில்லை, துஞ்சாதே துக்கமில்லை, உன் இந்த இனிமேல் இல்லையே. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கேம்பஸ் விசிட் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த நாளிலும் இந்த குடும்ப விழாவிலே எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த நாளை இந்த நேரத்தை தந்து திருச்சபையினுடைய போதகர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அத்தோடு திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். போதகர் பல்சுவை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு வார காலத்திலே பல்சுவை நிகழ்ச்சி நடத்துவது மிக கடினமான காரியம். ஏனென்றால் என்னுடைய குழுவில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சென்னையிலே படித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் பொங்கலுக்கு வந்துவிட்டு போய்விட்டார்கள். எனவே என்னுடைய நண்பர், என்னுடைய உடன் ஊழியர், சென்னையிலிருந்து மெஜிஷியன், அவர் மேஜிக் மூலம் உலகம் முழுவதும் இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய நற்செய்தியை மேஜிக் மூலம் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கழிந்த வாரத்திலும் சுமார் 15 நாட்களிலே 8633 மாணவ மாணவிகளுக்கு இயேசுவினுடைய நற்செய்தியை இந்த மேஜிக் மூலம் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். எனவே இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்தது ஒரு மிக பெரிய வாய்ப்பு. எனவே நான் அதிகமாக நேரம் எடுக்கவில்லை. அதிகமான நேரத்தை நான் அவருடைய கரத்திலே கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். ஆனாலும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்
சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார். இருந்தவாறு நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த குடும்ப விழாவிலே உம்முடைய தெய்வீக கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக ஜெபிக்கிறேன். வேதத்தினுடைய ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கின்றீரோ அப்படிப்பட்ட குடும்பமாக நாங்கள் திகழ என் தேவன் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக ஜெபிக்கிறேன். தூரத்து செய்தி விடாய்த்து போயிருக்கின்ற மக்களுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமம் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் ஆராய இருக்கின்ற வேத வார்த்தைகள் எங்களை குளுமையாக்குகின்றதாக இருக்க என் தேவன் இரக்கம் பாராட்டுவதற்காக ஜெபிக்கிறேன். வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பி செல்லாதபடி இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து செல்லுகின்ற பிள்ளைகளாக எங்களை நீர் உருவாக்குவதற்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கத்தில் சொல்லுகின்றான், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் ஏசாயா சொல்லுகின்றான், ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் நானும் இந்த இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு மனிதன் சொல்லுகின்றார், எல்லா காலத்திலும் எல்லா இனங்களிலும் எல்லா சமயங்களிலும் மனித வாழ்வில் அடிப்படையாக உருவாவது குடும்பம் என்று சொல்லுகின்றார். இனி ஒரு மனிதன் சொல்லுகின்றார், மனித வாழ்வு குடும்பத்தில் மொட்டாகி சமுதாயத்தில் அது மலர்ந்து உலகில் மனம் வீசுகின்றது என்று சொல்லுகின்றார். அப்படியானால் ஒரு குடும்பம் என்பது ஒரு மனம் வீசுகின்றதாக இருக்க வேண்டும். இனி ஒரு மனிதன் சொல்லுகின்ற, ஒரு தேவ பண்டிதர் சொல்லுகின்ற, மனித சமுதாயத்திற்கு பகிர்ச்சி அளிப்பதற்கு இறைவன் நிறுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் குடும்பம் என்று சொல்லப்படுகின்றது. மனித சமுதாயத்திற்கு பயிற்சி அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் குடும்பம் என்று சொல்லுகின்றார். இனி ஒரு மனிதன் சொல்லுகின்றார், ஒரு குடும்பம் ஒரு கோவிலை போல், ஒரு ஆலயத்தை போல் புனிதமானது. ஒரு குடும்பம் ஒரு ஆலயத்தை போல் புனிதமானது. அங்கு தந்தை ஒரு குருவை போல், ஒரு போதகரை போல், தாயினுடைய முழங்கால் தான் பலிபீடம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியானால் ஒரு குடும்பம் ஒரு ஆலயத்தை போன்றதாக இருக்கின்றது. இந்த குடும்பத்தினுடைய தந்தையார் திருச்சபையினுடைய ஒரு போதகரை போல், ஒரு குருவை போல். அந்த குடும்பத்தினுடைய தாயார், அந்த தாயாருடைய முழங்கால் திருச்சபையினுடைய பலிபீடத்தை போல் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியானால் குடும்பம் மிக முக்கியமான ஒன்று. கணவன் ஒரு சிப்பியை போல் ஒருவன், ஆனால் மனைவி முத்தை போன்றவள். இந்த சிப்பிக்குள் இருக்கும் முத்து, சிப்பிக்குள் அந்த முத்து இருக்கும் வரைதான் அந்த முத்துக்கு என்னது, முத்துக்கு மதிப்பு. அந்த சிப்பிக்குள் முத்து இருக்கும் வரைதான் சிப்பிக்கு மதிப்பு. ஒரு மனைவியும் ஒரு கணவனும் இணைந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும் பொழுதுதான் அந்த குடும்பம் மிக ஆசீர்வாதமான குடும்பமாக மாறும் என்று சொல்லப்படுகின்றது. சாலமன் பாப்பை சொல்லுகின்றார், ஒரு நாட்டின் குடும்பங்கள் சீராக இருந்தால் அங்கு பொருளாதாரம், நாகரிகம், அரசு, ஒழுக்கம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று அந்த சாலமன் பாப்பை சொல்லுகின்றார். அப்படியானால் ஒரு குடும்பம் செழிப்பாக இருந்தால் அந்த தேசம் செழிப்பாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறது? ஏசாயா சொல்லுகின்றார், ஆண்டவரே, நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எத்தனை பேர் இந்த சாட்சியை சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் தந்த குடும்பம், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கின்றோம், அற்புதங்களாக இருக்கின்றோம், என்னுடைய தேசத்திலே, என்னுடைய திருச்சபையிலே அடையாளங்களாக இருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு வீட்டிலே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு சண்டை நடந்தது.
அந்த சண்டை சிறு சண்டை, அது பெரு சண்டையாக அந்த சண்டை முற்றி போனது. முற்றி போனவுடன் அந்த மருமகள் தன்னுடைய புருஷனை பார்த்து சொன்னார், ஏங்க, ஒன்றில் இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா இந்த வீட்டில் இருக்கணும். உங்க அம்மாவும் நானும் இந்த வீட்டில் இணைந்திருக்க முடியாது. ஒன்றுன்னா நான் இருக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா இருக்கணும். இந்த தீர்மானத்தை நீங்க இன்னைக்கே எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த செய்தியை கேட்டு அந்த கணவன் உடனடியாக சொன்னார். என்ன சொன்னார் என்றால், எனக்கு மனைவியும் வேண்டாம், எனக்கு அம்மாவும் வேண்டாம், வேலைக்காரி மாத்திரம் போதும் என்று சொன்னார். இன்றைக்கு குடும்பம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே நின்று கொண்டிருக்கின்றது. அநேக குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து கொண்டிருக்கின்றது. காரணம், அவருக்குள் இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகள், அவர்களுக்குள் இருக்கின்ற பலவிதமான போட்டி பொறாமைகள், ஈகோ பிரச்சனைகள். இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றது. கழிந்த நாட்களிலே நான் சென்னை மாவட்டத்திலே ஒரு கவுன்சிலிங் மீட்டிங்கிலே ட்ரைனிங் எடுப்பதற்காக கடந்து சென்றேன். அங்கே அந்த கவுன்சிலிங் ட்ரைனிங்கிலே அந்த ட்ரைனர், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ட்ரைனர் சொன்னார், இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமாக டைவர்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் இல்லை, இதனாலே டைவர்ஸ். ஒரு குடும்பத்தை அவர் சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், புருஷனார் இரவிலே சாப்பிட்டு விட்டு தூங்கும் பொழுது ஒரு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு படுப்பாராம். அவர் பிறந்ததிலிருந்து அப்படிதான் சாப்பிட்றார். அவருக்கு அப்பதான் ஜீரணிக்கும் போல இருக்கு. இந்த மனைவி சொன்னாலாம், ஏங்க, நீங்க இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு என்கிட்ட படுக்கிறது, எனக்கு அந்த அதனுடைய வாசனை எனக்கு பிடிக்கல, நீங்க இந்த வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது. இந்த மனுஷன், அவருக்கு அந்த வெங்காயம் சாப்பிட்டு தான் ஆகும். இந்த மனுஷன் தினமும் அந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு படுப்பார். அதனுடைய கடைசி முற்றுகை எப்படி போனது என்றால், அந்த மனைவி சொன்ன, இவ்வளவு நாளா நான் சொல்றேன், இந்த வெங்காயத்தை உங்களால விட முடியலன்னா நான் உங்க கூட வாழ முடியாது. டைவர்ஸ். ஒண்ணுன்னா அவன் நினைச்சிருக்கலாம், சரி என் மனைவி நல்லா இருக்கட்டும், வெங்காயத்தை விட்டுருக்கலாம். இல்லைன்னா பொண்டாட்டி நினைச்சிருக்கணும், என் நான் உறங்காம போனாலும் பரவாயில்ல, என் புருஷன் நல்லா தூங்கணும், புருஷனுடைய உடம்பு நல்லா இருக்கணும், அவர் வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயமே சாப்பிடட்டும்னு நினைச்சிருக்கணும். அதை நினைக்காத காரணத்தினால் ஒரு குடும்பம் டைவர்ஸ். இனி ஒன்றை சொன்னார், அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கணவர் காலையில எழுந்தவுடன் அந்த பல்லு தேய்க்கின்ற அந்த டூத் பேஸ்ட் எடுப்பாராம். நம்ம எல்லாம் என்ன செய்வோம், டூத் பேஸ்ட்டை சிலவங்க இங்கே லாஸ்ட்லேருந்தே புதுக்குவாங்க, சிலவங்க சென்டரில் புதுக்குவாங்க, அப்படித்தானே? இந்த ஐயா இந்த டூத் பேஸ்ட்டை எடுத்து சென்டரில் தான் புதுக்குவார். சென்டரில் புதுக்கி அவர் தேய்ச்சிருவார். இந்த அம்மாவனுடைய வேலை என்னன்னா, காலையில் எழும்பினோட எல்லாத்தையும் இழைச்சி கீழே கொண்டு வந்துடுவாங்க. மறுநாள் காலையிலே அந்த ஐயா நினைச்சுவார், சென்டரில் புதுக்குவார். அந்த அம்மா என்ன செய்யும், பின்னாடி வரும். இந்த அம்மா சொல்லி சொல்லி பார்த்தாங்க, இந்த ஐயாவுக்கு பழக்க தோஷம். மீண்டும் அந்த சென்டரில் புதுக்கினேன். அந்த அம்மா சொன்னாங்க, இனி உங்க கூட நான் வாழ முடியாது, நான் இவ்வளவு நாள் நான் கெட்டினதுல இருந்து இவ்வளவு நாள் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், ஒன்னால இந்த பேஸ்ட்ல இருந்து நான் சொன்ன இடத்துல ஒன்னால புதுக்க தெரியல. கேவலம் 15 ரூபா, இல்லைன்னா 50 ரூபாய்க்கு ஒரு பேஸ்ட்டை, எங்க நீ எங்கேயா புதுக்கிட்டு போ, நீ எங்கேயா எடுத்துட்டு போ, நான் உனக்கு ஒரு பேஸ்ட் ஏன் பேஸ்ட்னு சொல்லி இருந்தேன்னா குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஈகோவினாலே குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றது. நம்மை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் சில்லறை மேட்டர் தான், சின்ன சின்ன மேட்டர் தான். பெரிய மேட்டருக்கு எந்த குடும்பமும் பிரிஞ்சதான் நமக்கு தெரியாது. ஆனால் சின்ன சின்ன மேட்டருக்கு குடும்பம் பிரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படிப்பட்டவனாக இருக்கின்றோம்? மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இந்த குடும்பம் இந்த கல்லு கூட்டத்திலே அவர்கள் அற்புதங்களாக இருக்கின்றார்கள், அடையாளங்களாக இருக்கின்றார்கள் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அவர்கள் இவனா என்று சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டு ஒரு நல்லுள்ளம் படைத்தவர்களாக நல்ல ஒரு குடும்பமாக கட்டி எழுப்புகின்றவனாக இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பல குடும்பங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். 3 குடும்பத்தை குறுகல நான் சொல்ல போகின்றேன். முதலாவது குடும்பம் பெத்லகேம் குடும்பம். மத்தேயு நற்செய்தி நூல் அதனுடைய 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து அதனுடைய 20வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது இந்த பெத்லகேமின் குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். இங்கே இந்த பெத்லகேம் குடும்பம்
ஒரு கீழ்ப்படிதல் நிறைந்த குடும்பமாக காணப்பட்டது. கீழ்ப்படிந்த ஒரு குடும்பம், கீழ்ப்படிந்ததன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த உலகத்திற்கே மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுப்பதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு குடும்பம். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த மத்தேயு நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது லூக்கா நற்செய்தி நூல் அதனுடைய 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 38வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். பாருங்க, இங்க தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகின்றான், நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறப்போகின்றான். இந்த மரியாளுக்கு ஆச்சரியம், திருமணமாகவில்லை, நிச்சயிக்கப்பட்டு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு தேவதூதன் சொல்லுகின்றான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகின்றான். எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இல்லையா? நம்ம என்ன கீழ்ப்படிவோமா? ஆனால் இந்த பெண்மணி தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். அவள் சொல்லுகின்றார், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கீழ்ப்படிந்த ஒரு குடும்பமாக காணப்பட்டதனால் இந்த உலகத்திற்கே மீட்பராக இயேசுநாதர் நமக்கு பிறந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் நம்முடைய குடும்பம் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள குடும்பமாக காணப்பட வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் அதனுடைய 1வது அதிகாரம் 19, 20வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு மரியாளை அப்படி விட்டுவிடலாம் என்று யோசிக்கின்றான், தள்ளிவிடலாம் என்று யோசிக்கின்றான். காரணம் என்னவென்றால், திருமணமாகவில்லை, ஆனால் தன்னுடைய மனைவியோ கர்ப்பவதியாக இருக்கின்றார். தள்ளிவிடலாம், விட்டுவிடலாம் என்று ஐயப்படாமல் அவள் சொல்லுகின்றார். ஆனால் தேவதூதன் சொல்லுகின்றான், நீ ஐயப்படாதே, அவளை சேர்த்துக்கொள். யோசேப்பு அவளை சேர்த்து கொண்டான், கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்க முடியும். நம்ம பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நோவாவை குறித்து நாம் பார்க்க முடியும். தேசத்தினுடைய அனைத்து தீய காரியங்களும் தேவனுடைய காதுகளிலே ஒலித்ததினால் தேவன் நோவாவை பார்த்து சொல்லுகின்றான், நீயும் உன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்படுவதற்காக ஒரு பேழையை செய் என்று சொன்ன உடனே நோவா சொன்னார், முடியாது என்று ஒருபோதும் சொல்லவில்லை. வயோதிப நிலைமையிலும் தானும் தன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்படுவதற்காக தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததன் மூலம் அவனும் அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கீழ்ப்படுகின்றவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பெத்தானியா குடும்பம். பெத்தானியா குடும்பம் அது அன்பாய் இருந்த குடும்பம் என்று சொல்லப்படுகின்றது. லூக்கா நற்செய்தி நூல் அதனுடைய 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது, இயேசுவால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் இந்த பெத்தானியா குடும்பம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே அதனுடைய பிந்தைய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 38வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 39 அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தான். இங்கே பாருங்கள், மார்த்தாள், மரியாள், லாசரு என்னும் குடும்பம், இவர்கள் அன்பாயிருந்த குடும்பம், இயேசுவோடு அன்பாயிருந்த குடும்பம். இங்கே மார்த்தாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, மார்த்தாள் பற்பல வேலைகளிலே அவள் பிஸியாக இருந்தாள். காரணம் என்னவென்றால், இயேசுநாதர் தன்னுடைய இல்லத்திலே வந்திருக்கின்றார், தேவனுடைய ஊழியர் என்னுடைய வீட்டிலே வந்திருக்கின்றார், நான் ஏதாகலும் கொடுக்க வேண்டும், என்னுடைய தேவனுடைய ஊழியரை நான் கனம் பண்ண வேண்டும் என்று அன்பாக இருந்த ஒரு குடும்பமாக காணப்பட்டது. மார்த்தாளோ பற்பல வேலைகளிலே அவள் பிஸியாக இருந்தாலும், மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டவளாக காணப்பட்டாள்.
இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக காணப்படுகின்றது? அன்பாயிருக்கின்ற குடும்பமாக காணப்படுகிறதா? இல்லை நம்முடைய போதகர் நம்முடைய இல்லத்திலே வரும் பொழுது சில நேரங்களிலே நாம் டீயை போட்டு கொடுக்கின்றோம், ஆனால் டீ போடும்போதே நாம் முறுமுறுத்து கொண்டு டீ போட்டுக் கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பாருங்க. இல்ல சந்தோஷத்தோட கொடுக்கிறோமா? இங்கே மார்த்தாள் சந்தோஷத்தோடு, தேவனுடைய ஊழியர்கள் சந்தோஷத்தோடு, அவர்கள் சந்தோஷத்தோடு கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உற்சாகமாக அன்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியர்களோடு நாம் அன்பாக இருக்க வேண்டும். தேவனோடு அன்பு காட்டுகின்றவனாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ஐயமில்லை. மார்க் நற்செய்தி நூல் அதனுடைய 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பெற்றோரை கவனிக்க முடியாமல் அவர்களை கொண்டு கொர்பான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காணிக்கையை படைத்து தன்னுடைய பெற்றோருடைய கடமை முடிந்தது என்று நினைக்கின்றார்கள். அன்பு காட்ட வேண்டிய பெற்றோருக்கு அன்பு காட்ட வேண்டியவர்கள் இன்றைக்கு பெற்றோரை முதியவர்கள் இல்லத்திலே கொண்டு விடுகின்றார்கள். பாருங்கள், அன்பு எவ்வளவு தணிந்து போகின்றது. அதிகமான முதியோர் இல்லம் இன்றைக்கு குமரி மாவட்டத்திலே எழும்பிக் கொண்டிருக்கின்றது. தான் சாப்பிடாமல் தன்னுடைய வயரை கட்டி, என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று பெற்றோர் கடின உழைப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதித்து வைத்தார்கள். அவர்கள் சாப்பிடவில்லை, வெளியூரை போகவில்லை, எதுவும் என்னுடைய பிள்ளைக்கு என்று நினைத்தார்கள். ஆனால் சாப்பிட வேண்டிய சமயத்திலே சாப்பிட முடியாமல் ஓல்டேஜ் ஹோமிலே கொண்டு விடுகின்றார்கள். அது ஆசீர்வாதம் அல்ல. அன்பா இருக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். முதியவர் இல்லத்தில் இருப்பதுதான் மகிழ்ச்சி, முதியோர் இல்லத்தில் இருப்பது மகிழ்ச்சி அல்ல, அது சாபமாக காணப்படும். இன்றைக்கு குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் அன்பா இருக்கின்ற குடும்பமாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது பெத்சாயிதா குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். யோவான் நற்செய்தி நூல் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பெத்சாயிதா பட்டணத்தான். யார் என்றால் பிலிப்பு. இந்த பிலிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் சேவை செய்கின்றவனாக காணப்படுகின்றான். இன்றைக்கு குடும்பங்களாக இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் சேவை செய்ய வேண்டும். இந்த பிலிப்பினுடைய வாழ்க்கையிலே 45வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பிலிப்பு நாத்தானுவேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூருமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தானுவேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று கேட்கின்றான். அதற்கு பிலிப்பு சொல்லுகின்றான், வந்து பார், வந்து பார். இன்றைக்கு இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவனாக, சேவை செய்கின்றவனாக காணப்படுகின்றவனாக இருக்க வேண்டும். ஆதி மிஷனரிகள் இன்றைக்கு குமரி மாவட்டத்திலே வந்த காரணத்தினால், அவர்கள் சேவை செய்த காரணத்தினால் இன்றைக்கு குடும்பமாக நம் ஆலயத்திலே இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஆதி மிஷனரிகள் இந்த குமரி மாவட்டத்திற்கு வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இப்படி ஒரு குடும்ப விழாவை நாம் பார்த்திருக்க முடியாது. நாம் எங்கேயோ ஒளிந்திருந்திருப்போம். ஆதி மிஷனரிகள் தன்னை மரித்து, தன்னையே உயிர் கொடுத்து இந்த இந்தியாவுக்கு வந்தார்களே. வில்லியம் கேரி தான் பிறந்த ஊரிலே இந்தியாவுக்காக கடந்து வரும் பொழுது கடைசியாக மரணப்படுக்கையிலே இருக்கின்ற தன்னுடைய தாயாரை பார்த்து சொல்லுகின்றான், அம்மா, நான் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிணத்திலே நான் கடந்து செல்லுகின்றேன். ஜெபம் என்ற துடுப்பை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜெபம் என்ற துடுப்பை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவுக்கு வருகின்ற பாதையிலே தன்னுடைய மகன் மரித்து போகின்றான், கடலிலே வீசுகின்றான், கொல்கத்தாவிலே வருகின்றான், இன்னொரு மகன் மரித்து போகின்றான், தன்னுடைய கரத்தினால் அவனை புதைக்கின்றான், தன்னுடைய மனைவி பைத்தியக்காரியாக மாறுகின்றார். காரணம், சேவை செய்வதற்காக. இந்த இந்தியாவினுடைய மக்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக தன்னே ஒடுக்கி, தன்னுடைய பெற்றோரை விட்டு, தான் பிறந்த ஊரை விட்டு, எல்லாவற்றை விட்டு இந்த இந்தியாவுக்கு நம்மை தேடி வந்தாரே. இன்றைக்கு நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். சேவை செய்வதற்காக உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார்.
ஆனால் நானும் என்னுடைய குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம், தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று, நீங்கள் சேவை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் அதனுடைய 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி தெரியும்? எத்தியோப்பியாவினுடைய மந்திரி அந்த வழியாக கடந்து வருகின்றான். அவன் ஏசாயா புத்தகத்தை படித்துக் கொண்டு வருகின்றான். தேவன் அவனை அறிவிக்கின்றார். பிலிப்பை பார்த்து சொல்லுகின்றான், ஓடிப்போ. அங்கே வருகின்ற அந்த ரதத்திலே ஓடி சென்று அந்த எத்தியோப்பியாவினுடைய மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லுகின்றான். பிலிப்பு ஓடி போகின்றான், ரதத்தினுடைய அருகாமையிலே போகின்றான். பிலிப்பு அந்த எத்தியோப்பியாவுடைய மந்திரி ஏசாயா புத்தகத்தை படித்துக் கொண்டு வருகின்றான். கேட்கின்றான், நீ படிக்கிறது உனக்கு தெரிகிறதா? எத்தியோப்பியாவினுடைய மந்திரி சொல்லுகின்றான், ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? பிலிப்பு அவனுக்கு அறிவித்தான். அவன் ஞானஸ்நானம் பெற்றால் இன்றைக்கு எத்தியோப்பியா இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இது மிக சாட்சியான ஒன்று. ஒருவேளை பிலிப்பு அறிவிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் எத்தியோப்பியா இயேசுவை அறியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றோம்? குடும்பமாக ஆதியிலிருந்து நம்ம இணைக்கப்பட்ட நாம் குடும்பமாக ஏசாயாவினுடைய அதைகூவல். ஏசாயா சொல்லுகின்றானே, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் நானும் இஸ்ரவேலிலே சாட்சிகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொன்னது போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பமாக குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாமும் என்ன செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கீழ்ப்படிந்த குடும்பமாக, மற்றவர்களை கீழ்ப்படுகின்ற குடும்பமாக, மற்றவர்களுக்கு அன்பு காட்டுகின்ற குடும்பமாக, மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற சேவை செய்கின்ற குடும்பமாக மாறுவோம். அப்படி மாறுவோமேயானால் தேவன் நம்முடைய குடும்பத்தை இன்னும் அவிரதமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. எனவே நாமும் நம்முடைய குடும்பம் நாம் இருக்கின்ற இடத்திலே சாட்சியாக மாறுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். பிரைஸ் தி லார்ட். குடும்ப விழாவுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் விழானாலே ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். ஆனால் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சீரியஸாக எல்லாரும் இருந்தால் எனக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு நான் ஓகே, சர்ச்சில் நான் ரொம்ப ப்ரோக்ராம் பண்ண விரும்புறது கிடையாது. முதல்ல ஹலோ, அதை கொஞ்சம் திருப்பி விடுங்க. அதை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி விட்டா சரி. அந்த பக்கம் ஓகே. ஹலோ, கொஞ்சம் கூட திருப்பி விட்டு. ஹலோ, ஓகே ஓகே. என்னுடைய டைமில் நான் முடிச்சிருவேன். ஓகே, எவ்வளோ டைம் எனக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் முடிச்சிருவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஹலோ, ஓகே. இந்த கடிகார கடையில் போய் கடிகாரம் வாங்கியிருக்கீங்களா? கிளாக் இல்லைன்னா வாட்ச் வாங்கியிருக்கீங்களா? எல்லாரும் எத்தனை பேருக்கு இந்த வாட்ச் கடைக்கு போயிருக்கீங்க? பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சாச்சு, அதெல்லாம் முடிஞ்சாச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். ஓகே, போயிருக்கீங்களா? ஓகே. அங்கே டைம் என்ன டைமில் இருக்கும்? நீங்கள் அந்த வாட்சை வாங்க போனீங்கன்னா அது ஒரு டைமில் இருக்கும். 10:10. வெரி குட், கரெக்டாக சொல்கிறாங்க. ஓகே, அந்த 10:10 அர்த்தம் தெரியுமா? ஒரு விதத்தில் அது என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல ஸ்மைலாக, நல்லா சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நிறைய டைமில் சர்ச்சில், ஓகே, நானும் சிஎஸ்ஐ சர்ச்சை தான், பயப்படாதீங்க. நம்ம சர்ச்சில் மக்கள் பார்த்தா 6 மணி மாதிரி உட்காருவாங்க. அப்படின்னா தெரியுமா? நீளத்தில் எப்படி இருக்கும்ல, ஒரு 6 மணினா 6 o'clock ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஹalleluya. பெந்தேகோஸ் போலலாம் கிடையாது, சத்தமாக சொல்லுங்க ஹalleluya. ஓகே, நான் இப்போ ஒரு சின்ன மேஜிக் ஷோ, ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இதுக்கு எந்த சூப்பர் நேச்சுரல் பவரும் என்கிட்ட கிடையாது பண்ணுறதுக்கு. அப்படின்னா இயற்கைக்கு மேற்பட்டதான எந்த சக்தியோ எதுவுமே கிடையாது. எனக்கு இது ஒரு டேலண்ட். ஓகே, இது ஒரு கிஃப்ட் எல்லாம் கிடையாது, இது ஒரு டேலண்ட். ஓகே, கடவுள் கொடுத்துருக்கிறதான ஒரு டேலண்ட். இதை பயன்படுத்தி இப்போ இந்த மாதம் மட்டுமே நிறைய இந்த மாதம் மட்டும் ஒரு 23 ஸ்கூலில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம். இயேசுவை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்கு நான் பயன்படுத்துகிறதான ஒரு டூல். ஓகே, அதனால தான் நான் சர்ச்சில் இதை பண்ணுறது ரொம்ப விரும்புறதில்லை.
நீங்கள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சவங்க, இயேசுவை பற்றி தெரியாதவர்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் சொல்கிறது வந்து என்னுடைய வழக்கம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா மியூசிக்கை போட்டு நான் கொஞ்சம் ப்ரோக்ராமை பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ சீக்கிரமாக முடிக்கிறேன். ஓகே, எல்லோரும் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக சர்ச்சில் இருந்ததாட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். நான் வரும்போது நல்ல வடம் எல்லாம் போட்டு இழுத்துட்டு இருந்தீங்க. எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க. ஓகே, ஹல்லேலூயா. அவ்வளோ சத்தமே வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், ஓகே. நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து ட்ரிக். ஓகே, எனக்கு கடவுள் நிறைய எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு. நான் தாளந்துக்கும் கிஃப்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்போ அதை பற்றி அதுக்கு நம்முடைய மெசேஜ் கிடையாது. நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தாளந்து தந்திருக்கிறாரு. யாராவது இங்கே நினைக்கிறீங்களா எனக்கு எந்த தாளந்தும் கிடையாதுன்னு? அப்படி யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுகளுக்குள்ளேயும் 300 விதமான இன்டர்பர்சனல் ஸ்கில், அதாவது தனித்தன்மையான கிஃப்ட் இருக்குதான். ஓகே,
நான் வந்து அதில் வந்து ஒரு பாட்டை கண்டுபிடிச்சு ஓகே இதை பயன்படுத்தி மக்களுக்கு மற்ற இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு நான் பயன்படுத்துகிறேன். ஓகே, நான் முதல்ல எப்போ மேஜிக் பார்த்தேன்னு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, நான் முதல்ல எப்போ மேஜிக் பார்த்தேன்னா 5ஆம் வகுப்புல படிக்கும்போது தான் முதல்ல மேஜிக் பார்த்தேன். அந்த மேஜிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ எல்லாமே இதை கொஞ்சம் இழுத்து இந்த பக்கம் வைங்க. அந்த இதில் அடிக்கிறதுனால தான் அது அந்த சவுண்ட் இங்கே வர்றதுனால தான் ஹவுலிங் ஆகுது. அந்த சுவரில் அடிக்கக்கூடாது அந்த சவுண்ட். இல்லை, ஓகே, வெரி குட். முதல்ல நான் எப்போ மேஜிக் பார்த்தேன்னா 5ஆம் வகுப்புல படிக்கும்போது தான் பார்த்தேன். அந்த மேஜிக் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்காக செய்ய விரும்புகிறேன். அந்த மேஜிக் பண்ண மெஜிஷியன் கிட்ட 3 கயிறு இருந்தது. ஒரு சின்ன கயிறு ஒன்று, அப்புறம் வந்து ஒரு மீடியமான கயிறு, அப்புறம் வந்து ரொம்ப பெரிய கயிறு. ஒரு சின்ன கயிறு, ஒரு மீடியமான கயிறு, அப்புறம் கொஞ்சம் பெரிய கயிறு. அவர் அங்கே இருந்த எல்லாரையும் பார்த்து கேட்டார், இந்த 3 கயிறும் ஒரே அளவில் வருமானு. கொஞ்சம் பேர் சொன்னாங்க வரும், கொஞ்சம் பேர் சொன்னாங்க வராதுன்னு. நான் சொன்னேன் வரும்னு சொன்னேன். அவர் கேட்டார் எப்படி வரும்னு. நான் சொன்னேன் இது எலாஸ்டிக்னா என்ன பண்ணலாம்னா இழுத்து 3ஐயும் ஒரே அளவில் காமிக்கலாம். ஆனால் அவர் நல்லா இழுத்து காமிச்சாரு. என்னது கிடையாதுன்னா எலாஸ்டிக் கிடையாது. நல்லாவே இழுத்து காமிச்சாரு, எலாஸ்டிக் கிடையாது. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு சின்ன கயிறு, ஒரு மீடியமான கயிறு, ஒரு பெரிய கயிறு. அவர் செஞ்சதெல்லாம் இந்த சின்ன கயிறை எடுத்து இந்த பெரிய கயிறு பக்கம் வச்சார். அப்புறம் இந்த மீடியம் கயிறை எடுத்து இந்த சின்ன கயிறு பக்கம் வச்சார். அப்புறம் இந்த பெரிய கயிறை எடுத்து இந்த மீடியம் கயிறு பக்கம் வச்சார். வேற எதுவுமே பண்ணல. 3வது தடவை திருப்பி அதே கேள்வியை தான் கேட்டார், இந்த 3 கயிறும் ஒரே லெவலில் வருமானு. எல்லாருமே சொன்னாங்க வராதுன்னு. ஆனால் இந்த 3 கயிறுனுடைய முனையை பிடிச்சி அவர் இழுத்தாரு, 3 கயிறு ஒரே அளவில் வந்துருச்சு. ஓகே, நான் சொன்னேன் நீங்கள் ஏமாத்துறீங்க, உள்ள முடிச்சு ஏதாவது இருக்கும், ஒவ்வொரு கயிறை தனியாக காமிங்க. அவர் நல்ல மேஜிக் பண்ணுற ஒருத்தர் ஒரு கயிறை தனியாக காமிச்சாரு, 2வது கயிறை தனியாக காமிச்சார், 3வது கயிறை தனியாக காமிச்சார். நான் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் போயிட்டு இதை எப்படியாவது நம்ம செய்யணும்னு நான் செய்ய முயற்சி பண்ணும்போது சின்ன கயிறாக தான் இருந்தது, மீடியம் கயிறாக தான் இருந்தது, பெரிய கயிறாக தான் இருந்தது. மேஜிக் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாத அவர் எப்படி செஞ்சாருன்னு. எனக்கு தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தர்றேன். ஓகே, எல்லா மேஜிக்கும் நாம் பண்ணா நல்லா இருக்காது. ஓகே, எத்தனை கிளாஸ் படிக்கிற? கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியா? வா 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 வா. ஓகே, நீ எத்தனை படிக்க? 5th. ஓகே, வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே, உங்க பேர் என்னது? Bless me. ஓகே, வெரி குட். காட் bless you. உன் பேர் என்னம்மா? ரிபா. ஓகே, இன்னைக்கு வந்து ரிபாவும் பிளஸ்ஸி ரிபாவும் பிளஸ்ஸியும் தான் உங்களுக்காக என்ன செய்ய. டெவி பிளஸ் மீ. டெவி ஸ்பெல்லிங் சொல்லு. ஓ, DBBBY. ஓகே, வெரி குட். ஓகே, டெபியும் உன் பேர் என்னது? ரிபா. இவங்க 2 பேரும் தான் உங்களுக்காக மேஜிக் பண்ண போறாங்க. உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? வெரி குட், நல்ல விஷயம். ஓகே, இவங்க 2 பேர் உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, அப்பா வரல. வெரி குட், நல்ல விஷயம் தான். ஓகே, இவங்க 2 பேர் தான் என்ன செய்ய போறாங்கன்னா மேஜிக் பண்ண போறாங்க. அது மேஜிக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். மேஜிக்னாலே வந்து உண்மையிலே மேஜிக்னாலே ஒரு மந்திரம் தான். பட் நான் பண்றதெல்லாம் ஒரு இலூஷன்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது ஆங்கிலத்தில். இலூஷன்னா ஒரு பொய் தோற்றம். என்னதுன்னா இது ஒரு ஆர்ட், அப்படி ஒரு கலை. ஓகே, யார் வேணாலும் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணா செஞ்சுட்டு போக போறீங்க, யார் வேணாலும் செய்யலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா இவங்க தான் இந்த மேஜிக்கை பண்ண போறாங்க, நான் பண்ண போறதில்ல. மேஜிக்ல 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஒரு பொருள் இருக்கிறத மறைய வைக்கிறது, அடுத்து இல்லாததை கொண்டு வர்றது. நீங்க எந்த மேஜிக்கை பார்த்தாலும் இது 2 தான் நடக்கும். இருக்கிறத மறைய வைக்கிறது, இல்லாததை வர வைக்கிறது. ஓகே ஓகே, பிளஸ் மீ. இந்த கிரீன் கலர் ரிங் என்ன கலர்மா? இந்த கிரீன் கலர் ரிங் என்ன கலர்னு கேட்டேன். புரியலையா? புரியலையா? இந்த பச்சை கலர் ரிங் என்ன கலர்னு கேட்டேன். கிரீன். வெரி குட். ஓகே, இந்த ரெட் கலர் ரிங் என்ன கலர்? ரெட். வெரி குட். ஓகே ஓகே, இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க சர்ச்சில் ஆஃபரிங் எடுக்கிறது. பட் இது நான் மேஜிக்காக பயன்படுத்துறது. ஓகே, அது சர்ச்சில் உள்ளது. இப்போ எல்லாரும் தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, உங்களுக்கு நீங்கள் தான் மேஜிக் பண்ண போறீங்க, சரியா? பிடிங்க, பிடிச்சது ஒன்றுன்னா போடுங்க. உனக்கு பிடிச்ச கலர் ஒன்று போடு. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதில் மேஜிக் பண்ண போறீங்க. மேஜிக் பண்ணி இந்த போட்டது எல்லாத்தையும் மறைய வைக்கணும். புரியுதா? ஓகே, 1 இவனு போடுமா, 2 3 4 5
6 7 8 அவ்வளோதானே? ஓகே, வெரி குட். ஓகே, இதுக்கு முன்னாடி மேஜிக் ஏதாவது பார்த்துருக்கீங்களா, செஞ்சுருக்கீங்களா மேஜிக் ஏதாவது? இல்லை. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மேஜிக் ஸ்டிக் இதை என் கையில இருந்து வாங்கிட்டு இதில் ஒரே ஒரு வாட்டி ஒரு டேப் பண்ணணும், ஒரே ஒரு வாட்டி தட்டணும். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஒரே ஒரு வாட்டி தட்டணும். அவங்க தட்டின உடனே நீங்கள் இங்கே பார்க்கணும் இது மறைஞ்சிருச்சான்னு. ஏன்னா நீங்கள் தான், அவங்க தான் மேஜிக் பண்ண போகிறாங்க. ஓகே, என்ன பண்ணணும்? கையில் வாங்கிட்டு ஒரே ஒரு வாட்டி நீங்கள் தட்டணும். தட்டின உடனே என்ன ஆகும்னா, நீ ஒரே ஒரு வாட்டி தட்டின உடனே இது மறைஞ்சிரும். மறைஞ்ச உடனே இது மறைஞ்சிருச்சுன்னு அவங்கள்ட்ட சொல்லணும். சரியா? தட்டுமா, சீக்கிரம் தட்டுமா, ஒரே ஒரு வாட்டி. இது என்னது? நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுது. நீ வேணாம், இந்த பாரு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இருக்கா இல்லையா? இப்படி வை பார்ப்போம். நமக்கு அதெல்லாம் வேணாம். 1 2 3 மறைஞ்சிருச்சா? மறைஞ்சிருச்சா இல்லையா? இல்ல, இப்போ மறைஞ்சிருச்சா? மறைஞ்சிருச்சு. ஆமா, மறுபடியும் பண்ணு. மறுபடியும் மறைஞ்சது வந்துருச்சா? எடுத்து காமி. அவங்க நம்ப மாட்டாங்க. எடுத்து காமி வெளியில. ஓகே, வெரி குட். ஒன்னா காமி. இது என்னது? எப்படி பண்ண இது? நான் சொல்றது புரியுதா? இதை மொத்தத்தில் நம்ம மறைய வைக்கணும், உள்ள போடும். வேணாம், இப்படி இப்படி பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா புரியலையா? புரியுது. ஓகே, நீ பண்ணுமா? அவ சரியா பண்ணல. இப்ப நீ என்ன பண்ணனா, அவன் இந்த ஸ்டிக் வச்சு ஒரே ஒரு வாட்டி டச் இப்படி டேப் பண்ணுவான். நீ என்ன பண்ணணும்? மறைஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்கணும். சரியா? நீ என்ன பண்ணணும்? இல்லை இல்லை, நீ ஒரே ஒரு வாட்டி டேப் பண்ணா போதும். ஓகே, நீ ஒரே ஒரு வாட்டி டேப் பண்ணு. நீ ஒரே ஒரு வாட்டி டேப் பண்ணு. டேப் பண்ணும்போது மறைஞ்சிருச்சான்னு நீ பார்க்கணும். மறைஞ்சிருச்சா? தட்டுமா. என்னது இது? அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இதே மாதிரி 5 வயசுல, ஒரு 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது, அப்பெல்லாம் தப்பு பண்ணுனா சாரின்னு சொல்லுவோம். தப்பு பண்ணா என்ன பண்ணுவோம்? ஓன்னு கத்தி அழுவோம், சாரின்னு சொல்லுவோம். அதான் அன்னைக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததும், அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படிதான். ஆனால் இன்னைக்குள்ள பிள்ளைங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஏதாவது உடைச்சிட்டு சிரிப்பாங்க. அவங்களுடைய சாரியினுடைய வேர்ஷன் மாறிடுச்சு. அந்த அது என்ன சொல்றது, புதிய வேர்ஷன். ஓகே, என்னன்னா இங்க பாருங்க, உடைச்சிட்டா ஒருத்தருக்கு பொருளை, சாரின்னு சொல்லலாம், இல்லைன்னா பார்த்துட்டு சைலண்டா இருக்கலாம், அதை ஃபீல் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. இப்போ என்னன்னா நல்லா சிரிக்கிறாங்க. மறைஞ்சிருச்சா? மறைஞ்சிருச்சு. வெரி குட். கை வை. நான் ஒரு மேஜிக் வார்த்தை சொல்லி தர்றேன், சொல்லு பார்ப்போம். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். மறுபடியும் வந்துருச்சா? எடுத்து காமி பார்ப்போம். இது என்னது? எப்படி பண்ணீங்க? சூப்பரா பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கை தட்டலாமா? ஓகே, வெரி குட். போய் உட்காருங்க. தேங்க்யூ. போய் உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நான் பண்றதான எந்த மேஜிக்கு பின்னாடி எந்த சூப்பர் நேச்சுரல் பவரும் இல்லைன்னு நான் திருப்பி சொல்ல விரும்புறேன். எனக்கு குடும்ப விழாவா இருக்கிறதுனால நான் ரொம்ப மேஜிக்கு ரொம்ப செய்ய விரும்பல. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மெசேஜ். ஓகே, என்னுடைய ஒரு அருமையான மெசேஜ் 3 பாயிண்ட்ல கேட்டோம். அன்பு சகோதரர் நல்லாவே கொடுத்தாரு. பட் என்னுடைய ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரெசன்டேஷன் உண்டு. ஓகே, டைம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. 8:30 பாஸ்டர்? டைம் தான் நமக்கு எப்பவுமே இஷ்யூ. ஓகே, அதை ஒரு மேஜிக்கல் ப்ரெசன்டேஷன் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஏதாவது பேசுகிறேன்னு சொல்லிட்டு யாரையும் தாக்கி பேசுறது ஒன்றும் என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய ப்ரோக்ராமை மக்கள் சந்தோஷமாக சிரிக்கணும், ஃப்ரீயாக போகணும். ஏன்னா மனுஷன் ஃபுல்லாகவே பிரச்சனையில் தான் இருக்கு. ஓகே, இந்த உலகத்தில் கடவுள் உங்களை என்னையும் படைத்தார். எல்லாருக்குமே தெரியுமா? தெரியாது. எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதில் நமக்கு எந்த சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் அப்பா கடவுளை நம்ப மாட்டார். அப்பா என்ன செய்றாரு? கடவுளை நம்ப மாட்டாரு. அம்மா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, இயேசுவை பற்றி நம்புறவர்கள், உலக தோற்றத்தை பறித்து அவங்க நல்ல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாங்க. ஒரு நாளைக்கு இந்த குழந்தை ஒரு 5 வயசு, ஓகே சாரி 5ஆம் வகுப்புல படிக்கிறதான குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா அப்பா சொல்லுவாரு, டார்வினுடைய பரிமாண மாற்ற கொள்கை, எவல்யூஷன் தியரியை பத்தி பேசுவார். அம்மா இயேசு கிறிஸ்துவை பத்தி, கடவுள் நம்மளை எப்படி படைத்தாருங்கிறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை கேட்டு கேட்டு, ஏன்னா ஒரு சைடில் அப்பா ஒரு தேரியை சொல்றாங்க, ஒரு கோட்பாடை சொல்றாங்க,
அம்மா ஒரு கோட்பாடை சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷன் ஆயிருச்சு. ஒரு நாள் அவங்க அம்மாட்ட போயிட்டு கேட்டுது, அம்மா பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அம்மா கிச்சன்ல வந்து நல்லா சுடு சுடா மொறு மொறா தோசை சுட்டுட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை போயிட்டு அம்மாட்ட கேட்டுது, அம்மா நீங்க எப்படி சொல்றீங்க கடவுள் நம்மளை படைத்தாருன்னு? அப்பா சொல்றாரு, நம்ம எங்க இருந்து பிறந்தோம்? குரங்குல இருந்து பிறந்து வந்திருக்கோம். பரிமாண மாற்றம், வாலெல்லாம் தேஞ்சு தான் நம்ம மனுஷனா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர். லேடிஸ் எப்பவுமே சரியா ஆன்சர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரெயின் வந்து அப்படிப்பட்டதான ஒரு அமைப்பு. அவங்க பிரெயின் நீங்க அது ஒரு பின்னல் வடிவில் இருக்கும்னு சொல்லப்படுது. ஓகே, ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அந்த பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. அந்த விளக்கம் வேற ஒன்றும் இல்லை. உங்க அப்பா சொன்னது அங்க அப்பாவுடைய குடும்ப வழி. உங்க அப்பாவுடைய தாத்தா எல்லாம் யாரு? குரங்கு. என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் மனிதர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பதில் ஒருவேளை ஒரு சிரிப்பாவோ நகைச்சுவையா இருந்தாலும் அதுக்குள்ள ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் தெள்ள தெளிவாக அழகுள்ளவனாக பயனுள்ளவனாக கடவுள் படைத்திருக்கிறார். நான் சொல்றேன், ஆணை வித்தியாசமா படைச்சிருக்கிறாரு, பெண்ணை வந்து வித்தியாசமா படைச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆணை கடவுள் வித்தியாசமா படைச்சிருக்கிறாரு? வித்தியாசமா படைச்சிருக்கிறார். பெண்ணை வந்து வித்தியாசம் சரீர அமைப்புல இருக்கலாம், அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன், அவங்க நினைக்கிற காரியங்களா இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஓகே, யாரையும் நான் குறைத்து மதிப்பிட்டு உங்களை யாரையும் கிண்டல் பண்றதுக்காக கிடையாது, அதுதான் உண்மை. ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு மனைவியும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. சுருக்கமா எடுத்துக்கிடுங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. அந்த ஒய்ஃப் எப்படி தான் போவாங்கன்னா, நான் சொல்றேன், அவங்க அந்த அங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க இப்படியே பார்த்துட்டு போவாங்க, ஸ்ட்ரைட்டா கீழே தான் பார்த்துட்டு போவாங்க. அது ஒரு அதிகப்படியான பெண்கள் வந்து கீழேயே பார்த்துட்டு அப்படியே போவாங்க. ஆனா அந்த ஆண் எப்படி பண்ணுவாருன்னா 365 டிகிரி அப்படி கேமரா பார்த்துருக்கீங்களா, ரொட்டேட் கேமரா, அதே மாதிரி எல்லாமே பார்த்துட்டு போவார். ரைட்டு லெஃப்ட் தலை சுத்தி எல்லாமே பார்த்துட்டு போவார். கல்யாண வீட்டுக்கு போவார். வந்தாச்சு, இப்ப பிள்ளைகள் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கிடுங்க. அப்பாட்ட கேட்டா, அப்பா நீங்க போற வழியில இதை பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்து, மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா தலை மட்டும் எப்படி சுத்தி இருக்கும்? 360 டிகிரியில சுத்தி இருக்கும். ஆனா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. உண்மையில சொல்றேன். ஆனா அதே இது அந்த அம்மாட்ட கேளுங்க, அந்த பொண்ணு என்ன சாரி போட்டிருந்தாங்க, அவங்க எவ்வளவு ஜுவல் போட்டிருங்கிறத ஸ்கேன் பண்ணியே வெயிட் போடுவாங்க. அவங்க ஒண்ணு விட்டு கொழுந்தி அவ கவரிங் தான் போட்டிருக்கானுங்கிறத கரெக்டா சொல்லுவாங்க. ஓகே, இது குறை சொல்றது இல்லை, தேர் டிசைன், கடவுளுடைய படைப்பு வந்து அப்படி இருக்கு. இது குறை சொல்றதுக்கு இல்லை. இங்க இவன் தலை சுத்தி போனாலும் ஒன்றும் நடக்காது. கடவுள் வந்து எப்படின்னா அப்படி படைச்சிருக்கிறாருங்க. ஒவ்வொருத்தரையும் நான் சொல்றேன், என்னுடைய வீட்டில் எனக்கு காஃபி பிடிக்கும்னா என் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும்னா, எனக்கு டீ பிடிக்கும்னா அவளுக்கு காஃபி தான் பிடிக்கும். பட் எங்க வந்து நம்ம கரெக்டா ஒன்னா போக முடியுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய அன்பை என்ன செய்தாரா, நம்ம மேல அளவில்லாமல் கொட்டினார். அந்த அன்பை பத்தி தான் அன்பு. அது மட்டும் இல்ல, அவருடைய மன்னிப்பு. இது ரெண்டும் கிறிஸ்து நம்ம மேல வெளிப்படுத்தினத. நான் சொன்னது கணவன் மனைவி 2 பேரும் வந்து வித்தியாசமானவர்கள்னு சொன்னேன். ஓகே, நான் சொல்றேன், ஒரு தகவலுக்காக சொல்றேன், சயின்டிபிக்கல் ஒரு தகவல். ஒரு பெண் நானவள் அந்த அவ கருத்தரிக்கும் பொழுது, இந்த டெலிவரி டைம்ல ஆகிறதான அந்த பெயின் இருக்குல்ல, வலி, இந்த உலகத்துல ஒரு ஆணால வந்து ஆண் வந்து அவ்வளவு வீரசாரமானவங்க, பலசாலிகள். ஆனா அந்த வலியை வந்து அதுல 25% வலியை மட்டும் அவங்க வந்தோம்னா செத்தே போயிடுவாங்க. அப்ப கடவுளுடைய டிசைன் வந்து சூப்பரா இருக்கு. ஆனா பாவம் இந்த உலகத்துல வந்த நிமித்தம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி வந்துட்டு. தம்பி யாராவது 2 பேர் வர முடியுமா? நீ வர்றியா ராஜா? உன் ஹைட்ல யார் இருப்பா? உன் ஹைட்ல இருக்க ஒரு தம்பியை கொடு. வா எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க, இவங்க தான். சரி. ஓகே, உங்க பேர் என்ன தம்பி? உங்க பேரு? வெரி குட். ஓகே, அவங்க 2 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஓகே, இந்த சிகப்பு கலர் பந்தை வந்து நான் கடவுளை ஒப்பிட்டு பேச விரும்புறேன். கடவுள் யாருன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பரிமாண மாற்ற கொள்கையை நம்ம நம்புறவங்க கிடையாது, கடவுளை நம்புறவங்க. கடவுள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாயின் வார்த்தையை கொண்டு படைத்தார்.
வாயின் வார்த்தைன்னு சொன்னா அவர் சொன்ன உடனே அது அப்படி ஆயிற்று. கடவுள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாயின் வார்த்தையை கொண்டு படைத்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. செடி, மரம், கொடி, அப்புறம் என்ன நீர்வாழ் ஜந்துக்கள், கடல்ல இருக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, எல்லாமே கடவுள் வார்த்தையை சொன்ன உடனே உண்டாயிற்று. ஆனா அவர்கிட்ட ஒரு தனித்தன்மை இருந்து பரிசுத்தம்ங்கிறது. ஆனா ஒன்னே மட்டும் கடவுள் எப்படி படைத்தார்னா அவரை போல படைத்தார், தெள்ள தெளிவாக படைத்தார், அழகுள்ளவனாக படைத்தார், பயனுள்ளவனாக படைத்தார். அது வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை என்ன செய்தார்னா அவருடைய நாம மகிமைக்கு என்று கடவுள் படைத்தார். நீங்களும் நானும் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு உன்னத படைப்பு. இந்த உலகத்துல உங்களை மாதிரி எந்த படைப்பும் இல்லை. நிறைய ஊர்ல சொல்லுவாங்க, நீ அப்படி அதெல்லாம் கடவுள் நல்லா படைச்சிருக்க. அப்படி இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்திலேயே படைக்கப்பட்டதுல மிகவும் சிறப்பான படைப்பு யாருன்னா மனிதர்கள் தான். ஏன்னா நீங்களும் நானும் தேவனை போல படைக்கப்பட்டோம். அதாவது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக கடவுள் உங்களையும் என்னையும் படைத்தார். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, நான் அது எப்படி சொல்றேன்னா, கடவுள் உங்களை என்னை படைக்கும் பொழுது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது என்பதற்காக அவர் பயந்துட்டா. கடவுள் பயப்படுற கடவுள் கிடையாது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக, அதனால நான் ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி உருவாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ரொம்ப அதிசயத்தக்க வண்ணமா கடவுள் உங்களை என்னை படைத்திருக்கிறார். கடவுள் உங்களை என்னை படைத்ததனுடைய நோக்கம், நீங்களும் நானும் தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டோம். கடவுள் கூட ஒன்னா இருக்கணும்னு தான் கடவுள் உங்களை என்னையும் படைத்தார். ஆனா நீங்களும் நானும் கடவுளை விட்டு விலகினோம். அதுதான் பைபிள் என்ன சொல்லுது, நான் பாவம்னு சொல்லுது. பாவம்னா நான் ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டு இப்ப சொல்ல விரும்பல. பைபிள்ல ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுது, கற்பனைகளை மீறுதல் பாவம். பாவம் மனுஷன் செய்வான். இந்த பாவ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தவறுகளை செய்யதான் செய்வோம், பாவத்தையும் செய்யதான் செய்வோம். ஆனா அந்த பாவத்தை செய்த பின்னாடி அதை ஒத்துக்கொள்ற மனப்பான்மை நம்மகிட்ட இருக்காங்கிறதான் பிரச்சனை. ஆதாம் பாவம் செய்தான், ஏவாள் பாவம் செஞ்சாங்க. ஆனா அவங்க அந்த பாவத்தை கன்ஃபஸ் பண்றதுக்கு தயாரா இல்லை. அந்த பாவத்தை இனி ஒருத்தங்களுடைய என்ன பண்ணாங்கன்னா, இனி ஒருத்தர் மேல தம்பி போய் உட்காருங்க, வெரி குட், இது விளையாடுற பால் இல்லை. ஓகே, ஒருத்தரும் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம ஒத்துக்கொள்றதுக்கு தயாரா இல்லை. கடைசியாக ஆண்களை பார்த்து தான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஓகே, நானும் ஆணா இருக்கிறது, லாஸ்ட் டைம் உங்க மனைவி கிட்ட இல்லைன்னா பிள்ளை கிட்ட எப்ப சாரி சொன்னீங்க? என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வராதிங்க. நம்ம வாழ்கிற காலம் அட்வான்ஸா காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் போன்ல எல்லாவற்றையும் பார்க்க முடியும். நம்ம எப்பவுமே தப்ப செய்தா அதை நியாயப்படுத்த பார்க்கிறோம். நான் செய்தது ரைட்டுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றோம். இதைதான் மனிதன் செய்தான். அதை தான் பைபிள் சொல்லுது, பாவம்னு சொல்லுது. கற்பனைகளை மீறுதல் பாவம்னு பைபிள் ஒரே வரியில சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, கடவுள் சொல்றாரு இதெல்லாம் செய்யணும் சொல்றாரு, அதெல்லாம் செய்யாம இருப்போம், செய்யாதேன்னு சொல்றதெல்லாம் செய்வோம். அதை தான் பைபிள் பாவம்னு சொல்லுது. இந்த ஊதா கலர் பந்தை நான் பாவத்திற்கு ஒப்பிட்டு பேச விரும்புறேன். ஓகே, கடவுளோடு கூட அவருக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக கடவுளோடு கூட உறவுல இருக்கணும்னு படைக்கப்பட்டதான மனிதன் பாவம் செய்ததுனால, மனிதனும் கடவுளும் ஒன்னா இருக்கணும்னு படைக்கப்பட்டவங்க பாவம் செய்தது நிமித்தம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி வந்துட்டு. இப்ப கடவுள் இங்க இருக்கிறாரு, மனுஷன் இங்க இருக்கிறான். கடவுளும் மனிதனும் சேரக்கூடாதபடிக்கு பாவம்ங்கிறது தடையா இருக்கு. பாவம் அது நம்முடைய ஜலஸா இருக்கலாம், ஈகோவா இருக்கலாம். அது முதல்ல நம்மளை அழிக்கும், அடுத்து நம்முடைய குடும்பத்தை அழிக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அது சிதைக்கும். அது மட்டும் இல்ல, சமுதாயத்தையும் சீர்கெடுக்கும், சபையை சீர்கெடுக்கும். பாவத்தினுடைய வல்லமைங்கிறது அவ்வளவு பெருசு. அதை காட்டிலும் நம்மளை மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாருங்கிறது நற்செய்தி தான். பட் அந்த பாவத்திலே நம்ம பிடிச்சு தொங்கிட்டு இருப்போம்னு சொன்னா நம்மளை யாருமே ரட்சிக்க முடியாது. ஓகே, இப்ப கடவுள் மனிதன், இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும்படியாக 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த கடவுள் மனிதனாக மாறுகிறார். ஓகே, கடவுள் பல வழிகளில் எப்படியாவது இந்த மனிதனை அடையலாம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கலான்னு முயற்சி பண்றாங்க, முடியல. மனுஷனை எப்படியாவது கடவுள்கிட்டேருந்து வந்துடலான்னு நினைக்கிறாங்க, முடியல. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்மை மீட்கும்படியாக
கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் மாறினார். அவருடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் கன்னி மரியாளிடத்தில் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிறப்பதற்கும் சுமார் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவர் இந்த உலகத்துல எப்படி பிறக்க போறாரு, எப்படி வாழ போறாரு, அவருடைய மரித்தல், அவர் எப்படி மரிக்க போறாரு, எப்படி உயிர்த்தெழுத போறாரு, மறுபடியும் மீண்டும் எப்படி இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்கிறதான் அதை குறித்து சுமார் 150 தீர்க்கதரிசிகளுக்கு மேலான அதிக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். கடைசியாக உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில மரித்தார். இயேசுனுடைய சிலுவை சொல்லுகிறதான சத்தியம் 2 தான். ஒன்று சொல்லுது, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நேசிக்கிறது மட்டும் இல்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள், இயேசுடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசுனுடைய அந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். நான் சொல்றதுனால யாரும் மாற போறீங்கன்னு தெரியல, பட் இந்த மெசேஜ் யாராவது ஒருத்தருக்கு பயன்படும்னு நான் நம்புறேன். அந்த மெசேஜ் என்னது? இயேசு நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமதன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:8 சொல்லுகிறது. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல. நம்மளை மீட்கும் பொருளாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சொல்லுகிறதான அந்த சிலுவை சொல்லுகிறதான 2 சத்தியம். ஒன்று, கடவுள் உங்களை நேசிக்கிறார். அடுத்து, தேவன் உங்களை மன்னிக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றதான ஒரு விஷயம் என்னன்னா, மனிதனுடைய பிரச்சனையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மன்னிக்கிற இருதயங்கள் இல்லாத நிமித்தம். மனுஷி அவங்க கசப்பு உணர்வுகளை தங்கள் இருதயங்கள்ல வச்சிருக்கிறதுனால, மன்னிக்க முடியாத இருதயங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகுது என்று சொல்லப்படுது. அதுக்காகவே இப்ப நடத்துறாங்க, நிறைய செமினார் நடத்திட்டு கூப்பிட்டு வச்சு நான் உன்னை மன்னிச்சேன்னு சும்மா சொல்றாங்க. கடவுளுடைய செய்தி நமக்கு இன்னைக்கு சொல்ற ஒரே ஒரு சத்தியம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், நீயும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்கள் மேல் அன்பா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் மூலமாக இந்த அன்பும் மன்னிப்பும் சேரும்போது இயேசுவின் சிலுவை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கும். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில மரித்ததன் மூலம் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிறதான பாவத்தை என்னைக்குமாக எடுத்து போட்டார். நீங்க இங்க பார்த்தது ஒரு மேஜிக்ல ஒரு சின்ன ட்ரிக்கை பயன்படுத்தி அதை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் மிராக்கலாக உண்மையிலேயே இயேசு உங்களுக்காக சிலுவையில மரித்த பொழுது உங்கள் பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டார். பைபிள் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரமாக உன்னுடைய பாவத்தை நான் எடுத்து போட்டேன். ஆனா இன்னும் ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை நிரப்புறது நம்முடைட்ட தான் இருக்கு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு, ஆண்டவரே நீர் என் பாவங்களை மன்னிங்க, உங்களுடைய பிள்ளையாக நீ மாற்றுங்கன்னு சொல்லுவோம்னா அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இழந்து போனதான அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம கொண்டு வந்து நிறுத்துவார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1994 காலகட்டங்கள்ல ஒரு பிபிஎஸ் மீட்டிங் இது மாதிரி ஒரு செய்தியான கேட்டேன். நான் பிபிஎஸ் டைரக்டரா போறதுக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஸ்காட் ஸ்கூல்ல நடந்தது. அந்த சந்தியா வேளையில ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. இதே மாதிரியான மெசேஜை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அந்த மெசேஜை கேட்ட அன்னைக்கு, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாருங்க, உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ண. இயேசு என் உள்ளத்தில் வந்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றேன் தம்பி, அவருடைய பிள்ளையாக மாற்றின அந்த ஜெபத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை மட்டும் எனக்கு அது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். ஜோஷுவாவின் புஸ்தகம், அதனுடைய இது ஒரு ஃபேமிலி மீட்டிங்காக இருக்கிறதுனால அந்த 2 வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறோம். யாராவது ஒருத்தங்க சத்தமாக வாசிக்கிறவங்க. யோசுவா 24 15வது வசனம் கடைசி. ஓகே, ஜோஷுவா கடைசி சாப்டர், அதனுடைய 24 தான் கடைசி சாப்டர், அதனுடைய கடைசி அந்த 15ஆம் வசனத்துடைய கடைசி பாகம். எல்லாருக்குமே தெரிஞ்சதாம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவி. கர்த்தரை சேவிக்கிறதுன்னா அவரை நேசிக்கிறது, கடவுளோட கடவுளை மட்டும் நேசிக்கிறதுல நம்மளை நாம நேசிக்கிறோம், நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோம். யோசுவா இங்க சொல்றாரு, வெறும் தெளிவா சொல்ற, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவி. மற்றவங்கள்ட்ட சொல்றாரு, நீ எதை வேணாலும் சேவிச்சுட்டு போப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, பட் நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவி.
நம்ம கர்த்தர் செய்வே ஜோஷுவாங்கிற பேருனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஜோஷுவாங்கிறவருடைய ஹீப்ரு பேர், எபிரேய பேர் என்னன்னா ஜெஷுவா. இயேசு கிறிஸ்துவோடைய பேரும் ஹீப்ருவில் வந்து ஹெப்ரேய பாஷையில ஜெஷுவா. இயேசுவுக்கு ஒரு முன்னோடியாக, இயேசுனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தின ஒரு முன்னோடியாக. ஓகே, இயேசுவுக்கும் ஜோஷுவாக்கும் பேர் ஒரே பேர் தான் எபிரேய பாஷையில். அவன் வந்து ஒரு பெரிய வாரியர்னா ஒரு பெரிய போர் சேவகன். மோசையோடு கூட இருந்தவன். நிறைய ஜனங்களை பாகால இஸ்ரேல் ஜனங்கள் பாகால பின்பற்றின போது பொண்ணு குவிச்சதான ஒரு பெரிய இராணுவ வீரன். அவன் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு சொல்றான், வயதான காலத்தில் அவனுடைய ஃபைனல் அட்ரஸ், கடைசி மெசேஜ் இது முடிஞ்சவொன்னா நியாயாதிபதிகள்ல சொல்லப்படுது, ஜோசுவா கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கடைசி மெசேஜ். அவன் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு வர வச்சுட்டு அவன் சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். உங்களுக்கு நதிக்கு அந்த கரையில் இருக்கிற பாகால சேவிக்க விரும்பணும்னா நீங்க சேவிங்க. ஒருவேளை நம்ம வந்து விக்கிரகங்களை சேவிக்காம இருக்கலாம், ஆனா நமக்குள்ள சேவிக்கிற நிறைய காரியங்கள் இருக்கு. அது ஈகோவா இருக்கலாம், அது நம்முடைய என்ன சொல்றது அகங்காரமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், இயேசுவுக்கு விருப்பமில்லாத காரியங்களா இருக்கலாம். அதை நீங்க சேவிக்கணும். இல்லை அந்த குணத்தை நான் விட விரும்பலைன்னா நீங்க விடாம இருக்கலாம். இல்ல உங்க குடும்பம் தழைத்துவங்க, உங்க குடும்பம் வாழ்வு பெறுறதுக்கு நீங்க இவைகளை அன்பையும் மன்னிப்பையும் நீங்க வெளிப்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நான் வந்து ஒரு சின்ன காரியத்தை பண்ணினேன் என்னுடைய லைஃப்ல. ஓகே, உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கிறதுக்கு நீங்க பெரிய காரியங்களை எல்லாம் நான் செய்ய சொல்லலை. ரொம்ப சின்ன காரியங்களை செஞ்சாலே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஓகே, அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், சீலுங்கிறதான ஒரு படை இருக்கு. ஒசாமா பின் லாடனை பிடிச்சு கொன்ன டீம். ஓகே, கடுமையான பயிற்சி கொடுக்கப்படுகிறதான ஒரு 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 மிலிட்ரி. ஆனா அவங்களுக்கு கொடுக்கறதான ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், வெரி சிம்பிள் ட்ரைனிங். அவங்க காலமை எழும்பின உடனே செய்ய வேண்டிய வேலை, அவங்க பெட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும், அவங்களோட தலகணையெல்லாம் எடுத்து கரெக்டாக வைக்கணும், அந்த கலைஞ்சு போயிருக்கிறதான அந்த பெட்டெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், தலகணைய அந்த அவங்க போத்தி இருந்ததான அந்த போர்வையை கரெக்டாக வைக்கணும். 3 திங்ஸ் தான். பில்லோவை கரெக்டாக வைக்கணும், பெட்டை கிளியர் பண்ணணும், நீட்டாக சுருங்கி போயிருந்தா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், அப்புறம் வந்து அந்த பெட்ஷீட் அவங்க போத்தி இருந்ததானே, அவங்க கவர் பண்ணி இருந்ததானே அந்த பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கணும். இது மட்டும்தான் அவங்களுடைய பிரதான ட்ரைனிங். ஆக்சுவலி அதில் தவறுவாங்கன்னா அந்த டீம்ல இருந்தே அவங்கள எடுத்துருவாங்க. பைபிள் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நீங்கள் அநேகத்தின் மீது அதிகாரிகளை ஆக்குவாங்க. உங்க பிள்ளைங்க, பெற்றோர்களுக்கு நான் சொல்றது, உங்க பிள்ளைகளுக்கு ஓகே, நான் நீங்க நினைப்பீங்க இவர் நான் பெரிய ஆள் மாதிரி பேசியிருக்கேன், அப்படி கிடையாது. எனக்கும் என்னுடைய பிள்ளைகள் கல்லூரியில் படிக்குது. ஓகே, நீங்க எதை காண்பிக்கிறீங்களோ அதை தான் மாடலா எடுக்கும். நீங்க எதை பேசுறீங்களோ அதை தான் அதிக மாடலா எடுக்கும். நீங்க ஒன்றை செஞ்சுட்டு உங்க பிள்ளைகள்ட்ட இருந்து நீங்க வேற ஒன்றை எதிர்பார்க்க முடியாது. ஓகே, உங்க வாழ்க்கை நல்லாகும்படியாக நான் இதை சொல்றேன். நீங்க சிக்னல்ல வண்டியை நிறுத்தாம நீங்க போனீங்கன்னா உங்க பிள்ளை என்ன பண்ணுவோம்னா அதுவும் சிக்னல்ல நிறுத்தாம வண்டி போகும். நீங்க லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுவீங்கன்னா உங்க பிள்ளையும் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டும். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எதை மாதிரியா காண்பிக்கதான் அதை தான் உங்க பிள்ளைகள் செய்யும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்களை செய்ய முடிகிற காரியங்களை நீங்க செய்யுங்க. நம்பர் 1, பிள்ளைகளோட கலந்து ஆலோசிங்க. ஒரு சின்ன விஷயங்களா இருந்தாலும் கலந்து ஆலோசிங்க. அது எதிர்காலத்தில் உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே, இவன் இதுக்கான வயசு வரல இது அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறத கற்றுக் கொடுங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. கடைசியா சொல்றேன், அட்லீஸ்ட் அது எனக்கு நிறைய இடங்கள்ல என்னால் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடுங்க, உங்க வாழ்க்கை தலைத்தோங்கும். ஜோஷுவா அதை தான் சொல்றான். இங்க டீப்பா படிச்சீங்கன்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அதில் வெளிப்படுத்துகிறத காரியம் இயேசுவும் அதே வெளிப்படுத்துகிறார். அன்பையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்துகிறார். சிலுவையில தன்னை தாழ்த்தினதன் மூலமாக நமக்காக மரித்ததன் மூலம் அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம எல்லாரும் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு ஜெபம் பண்ண, அந்த ஜெபத்தை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க, இல்லை உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புறவங்க, ஓகே, மறுபடியும் சொல்றேன், நீங்க கிறிஸ்தவர்களா சர்ச்சுக்கு வர்றதுனால நீங்க கிறிஸ்டியன் நான் நம்ப மாட்டேன். பைபிளும் அப்படி சொல்லலை. யாராவது இல்லை இங்க இருக்க சின்ன பிள்ளைகள்
உங்க வாழ்க்கையில நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன். ஆண்டவரே, என்னோட குடும்பம் மாறணும். நான் மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. அன்பு நிறைந்த இருதயத்தை தாருங்க. ஆண்டவர்கிட்ட எப்பவும் கேட்போம்ல, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இது கொடுங்க, எல்லாம் விடுவோம் ஒரு 2 நாளைக்கு. ஆண்டவரே, அன்பு நிறைந்த இருதயத்தை எனக்கு தாருங்க, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாருங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் இருதயத்தில் இருந்து அவைகளை எல்லாம் வெளியில போட்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு மாடல், ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஜெபம் பண்ணோம். எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு நிமிஷம். எல்லாரும் கண்களை மூடலாம். ஓகே, நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை சொல்றேன். விருப்பம் இருக்கிறவங்க நான் சொல்லும்போது திருப்பி சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பும் உம்முடைய மன்னிப்பும் என்னுடைய இருதயங்களை ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, எங்கள் பார்க்கிறவர்கள் அந்த அன்பை அனுபவிக்க ஆட்டும். ஆண்டவரே, மற்றவர்கள் மேல இருந்ததான அந்த கோபம், வெறுப்பு இவைகள் எல்லாம் மாறி உமக்கு பிரியமானவர்களா வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. கடவுள் ஓகே, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு சொல்றாங்க. அதனால ஒரு மேஜிக். ஓகே, மேஜிக் பண்ற மெஜிஷியன்ஸ் மேஜிக் பண்ணி எப்படி மேஜிக் பண்றவங்க எப்படி மேஜிக் பண்ணி மற்றவங்களை ஏமாத்துறாங்கிறதான ஒரு மேஜிக். ஓகே, நல்லா பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். ஓகே, 1 புள்ளி 4 புள்ளி 3 புள்ளி 6 புள்ளி மறுபடியும் 1 புள்ளி. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா? மறுபடியும் செய்கிறேன். 1 புள்ளி 4 புள்ளி 3 புள்ளி 6 புள்ளி மறுபடியும் 1 புள்ளி. புரிஞ்சுதா? தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கூட 1 புள்ளி 4 புள்ளி 3 புள்ளி 6 புள்ளி மறுபடியும் 1 புள்ளி. இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் இது செய்கிறது. ஓகே, இது எப்படி செஞ்சு எப்படி நம்ம பேசுறத வச்சு ஏமாத்துறாங்க. ஒரு ஏமாத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதான ஒரு ட்ரிக். ஓகே, உண்மையிலே இதை எத்தனை புள்ளினா 2 புள்ளி. ஓகே, உண்மையிலே எத்தனை புள்ளினா 2 புள்ளி. நான் இப்படி வச்சுட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் 1 புள்ளின்னு. நீங்க பார்த்தது ஒண்ணு, காதுல கேட்டது ஒண்ணு, அதனால நீங்க ஒண்ணுன்னு நம்பினீங்க. ஆனால் உண்மையில எத்தனை புள்ளி? 2 புள்ளி. கொஞ்சம் வித்தியாசம். இப்படி இப்படி வச்சுட்டு 3 புள்ளின்னு சொன்னேன். நீங்க பார்த்தது 2 தான், ஆனா காதுல கேட்ட சவுண்டு 3, அதனால 3ன்னு நம்பினீங்க. நான் டைம் தரல, டக் டக் டக்னு நான் அதை மாத்திட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? ஓகே, யாராவது கெஸ் பண்ண முடியுமா இந்த பக்கம் எத்தனை புள்ளின்னு? 5. ஓகே, வெரி குட். ஓகே, உண்மையில எத்தனை புள்ளின்னா 5 புள்ளி. இப்படி வச்சுட்டு 4ன்னு சொன்னேன். நீங்க பார்த்தது 4, கேட்ட சவுண்டு 4, அதனால 4ன்னு நம்புறீங்க. ஆனா உண்மையில எத்தனை புள்ளி? 5 புள்ளி. கொஞ்சம் வித்தியாசம். நான் இப்படி வச்சுட்டு 6ன்னு சொன்னேன். நீங்க பார்த்தது 5 தான், காதுல கேட்ட சவுண்டு 6. 6ங்கிறதான வார்த்தையை கேட்ட உடனே நீங்க 6ன்னு நம்புறீங்க. ஆனா உண்மையில எத்தனை புள்ளி தான்? இப்படி வச்சுட்டு 4 சொன்னேன், இப்படி வச்சுட்டு 6 சொன்னேன். அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனால் மேஜிக் என்னன்னா, சில டைமில் 3 புள்ளி கூட இருக்கும், சில டைமில் 6 புள்ளி கூட இருக்கும். 1 2 3. ஓகே, இந்த பக்கம் 3 புள்ளி, இந்த பக்கம் 6 புள்ளி. 1 2 3 4 5 6 7 8. சில டைமில் 8 புள்ளி கூட இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப டைம் துணி இருக்கா? சேர்ல துணி இருக்கு. இந்த பெட்டியில் இருக்கு. இல்லை எனக்கு என்னுடைய துணி. ஓகே, யாராவது ஒரு யங் ஒரு கப்புள்ஸ், ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வாங்கலை பார்ப்போம். வாங்க, யார் வேணாலும் வாங்க, குடும்பமா வாங்க பார்ப்போம். யாருமே வர மாட்டீங்களா? இல்லை, இதுல ஒரு துணி இருந்தேன், நம்ம துணி ஒன்று இருந்தேன்.
அது இல்லை, மேசையில் போடுற துணி, மேசையில் போடுற துணி. நம்ம கொண்டு வந்தோம், நம்ம கொண்டு வந்தோம். யாராவது வாங்க வாங்க வாங்க. வெரி குட் வெரி குட். ஓகே, நீங்க வந்து இந்த கயிறை வந்து ஒன்று செக் பண்ணுங்க. இது வந்து எலாஸ்டிக்கா இல்லை சாதா கயிறா? 2 பேரும் நல்லா இழுத்து பாருங்க. நல்லா செக் பண்ணுங்க. எலாஸ்டிக்கா? சாதா கயிறு தான். ஓகே, இது எத்தனை பேருக்கு அங்கே வர பின்னாடி தெரியுதுன்னு தெரியல. ஓகே, நீங்க வாட்ச் வச்சிருக்கீங்க? வாட்ச் வச்சிருக்கேன். அண்ணா வாட்ச் வச்சிருக்கீங்களா? வாட்ச் வச்சிருக்கவங்க இல்லை, வாட்ச் வச்சிருக்கவங்க கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால் பெட்டரா இருக்கும். வா நீயே வா, நீ வா கரெக்டாக வேணாம் இங்கே. ஓகே, இவங்க என்னை கட்ட ஆரம்பிக்கும் போது எத்தனை செகண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும், சரியா? ஓகே, ஒரு ஆள் இந்த பக்கம் வாங்க. ஓகே, இப்படி ஒரு கட்டு போடணும். ஃபர்ஸ்ட்ல ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஓகே, இப்படி ஒரு நாட்டு, இதே மாதிரி நாட்டு போடும். கட்டினீங்க தானே கல்யாணத்தில்? கொளுத்தா? ஓகே, நல்லா டைட் பண்ணிக்கிடுங்க. அதுக்காக கை இது காலை உடைச்சிடக்கூடாது. ஓகே, மறுபடி இதுக்கு கைக்கு மேலோடி. கரெக்ட், கீழே வழி. ஓகே கரெக்ட். ஓகே, கட்டிக்கிடுங்க. ஓகே ஓகே, மறுபடியும் ஒரு கட்டு போட்டுக்கிடுங்க. நான் கை வெளியில் எடுக்காதபடி கட்டிக்கிடுங்க. தம்பி, எவ்வளோ டைம் ஆச்சு? இவங்க இதை கட்டுறதுக்கு? அவ்வளோ ஸ்பீடாகும். சரி, ஓகே, ஒரு 1 மினிட் எடுத்துருப்பீங்களா கட்டுறதுக்கு? ஓகே, நான் வந்து எவ்வளோ நேரத்தில் இதுலேருந்து எஸ்கேப் ஆகுறேங்கிற கவர் போடும். எவ்வளோ நேரத்தில் எஸ்கேப்? நீங்கள் இது கொஞ்சம் இங்கே தள்ளி பிடிச்சிக்கிடுங்க, அந்த எட்ஜில் பிடிச்சிக்கிடுங்க. எடுத்துருவோம். நல்லா டைட்டாக கட்டிக்கிடுங்க. டைட்டாக இருக்கா கயிறு? நல்ல இழுத்து டைப் வேணா, ஒரு முடிச்சு கூட போட்டுக்கிடுங்க. இன்னும் ஒரு முடிச்சு மேலே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கரெக்டாக. ஓகே, வெரி குட். வா, அவ்வளோதான், முடிச்சது. நீங்கள் அந்த எட்ஜில் பிடிங்க, எட்ஜில் பிடிச்சாதான் கரெக்டாக இருக்கு. அந்த எட்ஜ், ஆமாம். நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ். ஒரு சின்ன ட்ரிக் தான் இது, பட் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்கட்டும். வசனத்தை மறந்துறாங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். காட் பிளஸ். தேங்க்யூ பாஸ்டர். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து மேஜிக் ஷோ மூலமாகவும் திருமறை சார்ந்தும் மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பகிர்ந்து கொள்ள கேம்பஸ் கிறிஸ்டியன் ஃபார் கிரைஸ்ட் அன்பு பிள்ளைகளுக்கு மிகுந்த நன்றிகளை நாம் தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய திருப்பணிகளை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்போ ஒரு சிறப்பு பாடல் பாடலை பொழுது பரிசில் வழங்கப்படும். ஜபிப்பு நிறைவு சிறப்பில் எல்லாருக்கும் அன்பின் விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. நம்முடைய அன்புகிற சபைக்குழு உறுப்பினர்கள் நமக்கு அதை தருகிறார்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி சொல்கிறோம். அன்பு விருந்தை நாம் அந்த பக்கம் ஸ்கூல் கேம்பஸில் நம்முடைய சபையினுடைய அந்த பக்கம் என் கல்யாணம் இருக்குது. ஸோ வண்டியில் பார்க் பண்ணுவாங்க. அதனால்
அந்த பக்கம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். யாரும் போய்விடக்கூடாது. எல்லாருமே சென்று உணவை உண்டு செல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். சர்ச்சினுடைய அந்த பக்கம் சரி ஸ்கூல் பக்கம் அந்த கேம்பஸில் அழகாக இதில் ஒழுங்கு செய்யப்படுகிறது. சென்று சாப்பிடும்படி அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுது பிரேம் டேனியல் எஸ் டாக்டர் பிரேம் டேனியல் ஃபேமிலி வந்து சிறப்பு பாடலை பாடுவார்கள். ஃபேமிலி சாங்கில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அவளுக்கு பாராட்டுகள். பாடல் பாடும்பொழுது நாம் காணிக்கை பெற்றுக்கொள்வோம். அதை தொடர்ந்து பரிசுகள் வழங்கப்படும். என்னையும் என் வீட்டையும் கர்த்தரின் மட்டும் கொண்டு வந்ததற்கு, என்னையும் என் வீட்டையும் கர்த்தரின் மட்டும் கொண்டு வந்ததற்கு, நானும் மாத்திரம் என் வீடம் மாத்திரம், நானும் மாத்திரம் என் வீடம் மாத்திரம், கடந்த நாட்களில் கருணையாய் காத்தார், கடந்த நாட்களில் கருணையாய் காத்தார், தொடர்ந்து காப்பதால் நன்றியாய் ஜீவிப்போம், தொடர்ந்து காப்பதால் நன்றியாய் ஜீவிப்போம், என்னையும் என் வீட்டையும் கர்த்தரின் மட்டும் கொண்டு வந்ததற்கு, என்னையும் என் வீட்டையும் கர்த்தரின் மட்டும் கொண்டு வந்ததற்கு, நானும் மாத்திரம் என் வீடம் மாத்திரம், நானும் மாத்திரம் என் வீடம் மாத்திரம், துன்பத்தின் நேரத்தில் அன்பாகவே காத்தார், துன்பத்தின் நேரத்தில் அன்பாகவே காத்தார், என்னாலும் தாங்குவார், சாட்சியாய் ஜீவிப்போம், என்னாலும் தாங்குவார், சாட்சியாய் ஜீவிப்போம், என்னையும் என் வீட்டையும் கர்த்தரின் மட்டும் கொண்டு வந்ததற்கு, என்னையும் என் வீட்டையும் கர்த்தரின் மட்டும் கொண்டு வந்ததற்கு, நானும் மாத்திரம் என் வீடம் மாத்திரம், நானும் மாத்திரம் என் வீடம் மாத்திரம், Mm-hmm.